Hi, welcome to Tamil Flavors. இன்னைக்கு 14th day classல நம்ம கட் பண்ண இன்ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ண போறோம். 8 piece இன்ஸ்கர்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ 8 piece இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டர்ல வைக்கக்கூடிய பீஸ் அது வந்து ரெண்டு பீஸும் சேர்ந்து ஒரே பீஸா இருக்கும். அதை நம்ம வந்து கட் பண்ண மாட்டோம். இந்த பீஸ் சைடில் வைக்கிற பீஸ் மாதிரி சிங்கிள் பீஸா இருக்காது, டபுள் பீஸ் வந்து சிங்கிள் பீஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதையும் சைடில் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பீஸையும் எடுத்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். இந்த ரெண்டு பீஸ் சேர்ந்து ஒரே பீஸா இருக்கு இல்லையா, இது வந்து சென்டர்ல வரும். ஃப்ரண்ட்லயும் சென்டர்ல வரும், பேக்லயும் சென்டர்ல வரும். எல்லா பீஸையுமே வந்து உள்பக்கமா வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு தையல் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நீங்க ரெண்டு தையல் போட்டாதான் உங்களுக்கு வந்து ஸ்டிஃபா இருக்கும் பாவாடை. தைக்கும் போது பாவாடை வந்து ஒரு பீஸ் மேலேயே ஒரு பீஸ் கீழே வைக்கக்கூடாது, சேமா வச்சு தைக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்ல தூக்கி அடிச்சுக்கோங்க. தூக்கி அடிச்சாதான் வந்து உங்களுக்கு தையல் பிரியாம இருக்கும். இதே மாதிரி அந்த 8 பீஸையும் சுத்தி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிங்கிள் பீஸை ரைட் சைடு அட்டாச் பண்ண போறோம். இப்போ தச்சிருக்கோம் பாத்தீங்களா. இப்போ வந்து நம்மளோட ரைட் சைடு ஒரு பீஸ் தச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து இன்னொரு பீஸை எடுத்து வைக்க போறோம். வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போறோம். எல்லாத்தையுமே உள் பக்கமா ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சின்னதா இருக்கிற பீஸ் தான் உங்களுக்கு மேல வரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வேணா டாப் பாட்டம்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே நீங்க வந்து சின்னதா இருக்கிற பீஸ் அந்த 5.5 inch இருந்தது இல்லையா, அந்த பீஸ் வந்து டாப்ல வரும் எப்பவுமே. அதே மாதிரி பெருசா இருக்கிற அளவு வந்து கீழே வரும். அதை மட்டும் மாத்திடக்கூடாது, மாத்தி தச்சிடக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்கர்ட்ல உள்ள ஃப்ரண்ட் சைடு உள்ள பீஸ் 3 பீஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு சின்ன சைஸ் பீஸ், 2 பீஸ் சேர்ந்த ஒரு பீஸ், டபுள் பீஸ், அப்புறம் வந்து இன்னொரு சிங்கிள் பீஸ். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போ இனி பேக் சைடும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு, பேக் சைடும் அதே மாதிரி நம்ம வந்து பெரிய பீஸ் கூட 2 சின்ன பீஸை அட்டாச் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5.5 inch தான் மேல வரணும். மாத்தி தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ அதை மட்டும் ஞாபகத்துல வச்சு ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடுக்குரிய 3 பீஸையும் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் பக்கமும் பேக் பக்கம் ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. மொத்தம் 8 பீஸ். இது ஒரு பீஸ், இது ரெண்டும் சேர்ந்து 2 பீஸ், அது ஒரு சிங்கிள் பீஸ். ஸோ இப்போ இது ஃப்ரண்ட், இது பேக். இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனி இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி மேலே இடுப்பு பாகத்துக்கு பட்டி வச்சு தச்சுட்டு கீழேயும் மடிச்சு தைக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பீஸையுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம கீழே பாட்டம் அடியில வந்து அந்த கரையை வந்து மடிச்சு தைக்க போறோம். மடிச்சு 2 மடிப்பு கர்ச்சிப் மடிச்சு தைக்கிற மாதிரி கீழே மடிச்சு தைக்க போறோம். நம்ம வந்து இப்போ மடிச்சு தைக்க போறோம். அதுக்கு ஒரு மடிப்பு மடிச்சு இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் கீழே அகலமா மடிச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதா மடிச்சிடாதீங்க. கர்ச்சிப் மடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா மடிச்சுக்கோங்க. இது 2 மடிப்பு மடிச்சு ஃபுல்லா சுத்தி தச்சிட வேண்டியதுதான். அந்த சுற்றளவு ஃபுல்லா அட்டாச் பண்ணிருக்க அவ்வளவு துணியுமே கீழே மடிச்சு தச்சிடணும். இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கணும். மடிச்சு தைக்கும் போது கடைசியில முடிக்க வரும்போது ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரே அளவுல மடிக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணும்போது சேமா இருக்கும் நமக்கு ஹைட். இல்லைன்னா ஏத்த இறக்கமா இருக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். இல்லைன்னா ஏத்த இறக்கமா இருந்துச்சுன்னா பாவாடை வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கீழே மடிச்சு தைக்கும் போது கவனமா தைக்கணும். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரே அளவா இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபினிஷ் பண்ணும்போது நீங்க தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கடகடன்னு முடிச்சிட்டீங்கன்னா ஏத்த இறக்கமா இருக்கும் துணி வந்து நம்ம சேர்த்து தைக்கும் போது. இப்போ கீழே வந்து மடிச்சு தைச்சாச்சு. எல்லா பக்கமுமே ஒரே அளவுல நீங்க வந்து மடிச்சு தைச்சிடணும். உருட்டி தைக்கிறது, இந்த
பிசுறு வந்து தைக்கிறது அப்படியெல்லாம் தைக்காம நீட்டாக தைச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடும்போதும் பார்க்குறதுக்கு பாவடை அழகாக இருக்கும். கீழேயும் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இன்ஸ்கர்ட்டில் இப்போ சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட போகிறோம். ஜாயின் பண்ணி தைச்சிட்டு தான் மேலே வந்து பட்டி வச்சு தைக்கணும், நம்ம இடுப்பு பட்டி தைக்கணும். இப்போ சைடில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் இந்த கார்னரில் மடக்கி தைக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி பிசுறாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கார்னரில் அந்த பீஸை வந்து 2 மடிப்பு சின்னதாக ஒரு 2 மடிப்பு மடித்து இதை மாதிரி மடித்து தைச்சிக்கணும். அப்படி இல்லாமல் கரபாகமாக இருந்துச்சுன்னா மடிக்க தேவை கிடையாது. இந்த பாவடைய ஓரத்தில் தைச்சு முடிக்கும் போகும்போது அந்த ஃப்ரண்ட்ல மேல் பாகம், அந்த இடுப்பு பக்கத்தில் வர பாகத்தில் வந்து 5 இன்ச்சுக்கு கீழே மடிச்சுக்கணும். ஃபுல்லாக மடித்து மூட்டி தைச்சிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணி தைக்கும்போது 5 இன்ச் வந்து நம்ம விடணும். டேப் எடுத்து 5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அதை தைச்சிக்கணும். 5 இன்ச் மார்க் பண்ணி இங்க இருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் ஓப்பன் விட்டுக்கணும். நம்ம பாவடையில ஓப்பன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பாகம் வந்து இதுதான். 5 இன்ச் வந்து ஓப்பனா விட்டுக்கணும். இப்போ இது வரைக்கும் தச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம 5 இன்ச் மெஷர் பண்ணி மேல இருந்து எடுத்தோம் இல்லையா, இதோட தச்சு முடிச்சிடணும். இங்க தையல் வரக்கூடாது. இது வந்து அந்த ஓப்பன் பாகம், பாவடையில இருக்கிற ஓப்பன் பாகம் இது. இப்போ இதை தச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அந்த ஓப்பன்ல, அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால ஒரு 2-3 தையல் அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இனி நம்ம வந்து இடுப்பு பட்டியை வச்சு அட்டாச் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த பாவடையை தச்சாச்சு. இப்போ இதுக்கு இனிமேல் நம்ம வந்து இடுப்பு பட்டியை அட்டாச் பண்ண போறோம். சுத்தி மூட்டி தச்சாச்சு, இடுப்பு பட்டியை அட்டாச் பண்ண போறோம். இடுப்பு பட்டியை எப்படி அட்டாச் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாவடைக்கு எப்பவுமே இடுப்பு பட்டி தைக்கும் போது வெளிப்பக்கம், ஐ மீன் நல்ல பக்கம், உள்பக்கம் தான் தையல் இருக்கும். தையல் இல்லாத பக்கம் வெளிப்பக்கம் அவுட்டர் சைடு வந்து நம்ம வந்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை உள்பக்கமா திருப்பி மடிச்சு வச்சு தைக்கணும். இந்த கரபாகம் வந்து இப்படி இருக்கிறதுனால, பிசுறு இல்லாம இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மடிச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே இந்த கரபாகம் வந்து கரையா இல்லாம பிசுறு பிசுறா இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மடிப்பு இப்படி மடிச்சு வச்சுட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்ப இது கரபாகம்ன்றதுனால நாங்க நார்மலாவே தைச்சிருக்கோம். வெளிப்பக்கமா சுத்தி வச்சு தைக்கணும். அந்த பாவடையோட சுற்றளவு ஃபுல்லா வெளிப்பாகத்துல மேல இடுப்பு பாகத்துல வந்து இதை வச்சு தைக்கணும். தச்சுட்டு உள்பக்கமா திருப்பி வச்சு மடிச்சு தைக்கணும். இப்ப பாவடையில வெளிப்பக்கமா வச்சு அந்த இடுப்பு பட்டியை அட்டாச் பண்ணியாச்சு. இனி இது இப்போ உள்பக்கமா வச்சு மடிச்சு தைக்க போறோம். ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசுறு இருக்கு இல்லையா, அதை உள்ள வச்சு தைக்கணும். அந்த பிசுறு வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி வச்சு தைக்கிறோம். இந்த உள்ள ஒரு பிசுறு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிசுறு வந்து வெளியில தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து இப்படி மடக்கி வச்சு நம்ம தைக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நீட்டாவும் இருக்கும். அதே மாதிரி சுத்தி அந்த பாவடையை சுத்தி ஃபுல்லா அதே மாதிரி மடக்கி வச்சு அந்த பிசுறு உள்ள போகிற மாதிரி வச்சு மடக்கி தச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இடுப்பு பட்டியை தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரே அளவில் எல்லா பக்கமும் ஒரே அளவில் பிசுறு இல்லாமல் முறுக்கி தைக்காமல் தச்சு முடிச்சாச்சு. இனி இப்போ நம்ம வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம இனி இப்போ தச்சு முடிச்சாச்சு. இன்னொரு தையல் மேலே போட்டுக்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும், முறுக்கி நிற்காம ஸ்டிஃபாக நிற்கும். அந்த 2 தையல் போட்டுக்கணும். பக்கத்தில் 2 தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டோம். இன்னொரு தையல் வந்து அதுக்கு மேலேயே போட்டோம். இவ்வளோ கேப் போட்டு இன்னொரு தையல் மேலேயே போட்டுக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 8 பீஸ் இன்ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா, இந்த 8 பீஸையும் வந்து அட்டாச் பண்ணோம். சென்டரில் வந்து 2 பீஸ் சேர்ந்த பீஸ், சைடில் ஒவ்வொரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒரு பீஸ். அதே மாதிரி பேக் சைடுக்கும் நடுவில் பெரிய பீஸ், 2 சைடும் 2 சின்ன பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணோம். 5.5 இன்ச்சு தான் வந்து மேலே வரணும், பெரிய பீஸ் வந்து கீழே வரணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. வச்சு சுற்றி எல்லா பீஸையுமே அட்டாச் பண்ணி இந்த பக்கத்தையும் சுற்றி தச்சு முடித்தோம். கீழே மடித்து தச்சுருக்கோம். அதே மாதிரி இடுப்புக்கும் பட்டி வச்சு இடுப்பு பட்டி வச்சு தச்சு
முடிச்சாச்சு. ஓப்பன் பாகத்தை வந்து பிசுறு வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கோங்க. கரபாகமாக இருந்தால் மடித்து தைக்க வேண்டாம். நம்ம தச்சு வச்சுருக்க நாடாவை வந்து இதில் போட்டுக்கலாம். பாவடையில் வந்து நீங்கள் கடையில் வாங்கி நாடா போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நாடா வீட்டிலே இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்களே தச்சு நாடா கூத்து பாவடையை யூஸ் பண்ணிக்கலாம். நாடா எப்படி தைக்கிறதுங்கிறத நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.